ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னா, நம்ம கடந்த வருஷம் அல்ஹுதா ஃபவுண்டேஷன் ட்ரஸ்ட் அப்படிங்கிற ஒரு ட்ரஸ்ட்டை வந்து நம்ம ஏற்படுத்தணும். அந்த ட்ரஸ்ட்டின் வழியாக அல்லாஹ்வுடைய தீனுக்கு தக்குவியத் ஏற்படுத்தக்கூடிய செயல்கள், அது வந்து சில தாவா சென்டர்கள் உருவாக்குறதா இருக்கட்டும், சில தாய்க்களை உருவாக்குறதா இருக்கட்டும், சில புத்தகங்களை மொழிபெயர்க்கிறதா இருக்கட்டும், சிலருக்கு என்னென்ன ஃபெசிலிட்டி செஞ்சு கொடுத்தா அல்லாஹ்வுடைய தீனுக்கு பலம் ஏற்படுத்துமோ அதற்கான வகையில் நம்ம செலவு பண்ணக்கூடிய ஒரு வேலையை வந்து நம்ம இதை செஞ்சிட்ருக்கோம். இது வந்து ஜகாத்துடைய அமௌண்ட்டும் நீங்கள் கொடுக்கலாம். இது வந்து நீங்கள் அல்லாஹ்வுக்கு அழகிய கடன் அப்படிங்கிற அடிப்படையிலையும் கொடுக்கலாம். அல்லாஹ்வுடைய தீனுக்கு எது எல்லாம் வலிமைப்படுத்தக்கூடிய வேலையோ, அல்லாஹ்வுடைய அந்த தக்பீர் ரப் இகாமத்து தீனுக்காக செலவிடப்படும் ஒவ்வொரு பைசாவும் அல்லாஹ்வுக்கு கடன். ஏன்னா இது வந்து ரசூல் செய்ய வேண்டிய வேலை, அது நம்மளை செய்ய சொல்கிறான் அல்லாஹ். அதனால் இதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இன்சார்ஜ் அல்லாஹ் என்ன எடுத்துக்கிறான், இது எனக்காக நீ கொடுத்த கடன் சொல்கிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் கொடுத்த காசுக்கு அவனுக்கே நம்ம கடன் கொடுக்கக்கூடிய ஒரு மகத்தான வாய்ப்பு வந்து இந்த பணி. இந்த பணியை வந்து நம்ம செய்கிறோம். இந்த ஒரு பணியை மட்டும்தான் நம்ம செய்கிறோம். அல்லாஹ்வுடைய தீனை சரியான விதத்தில் முஸ்லீம்களுக்கு புரிய வைத்து அதன் மூலமாக அல்லாஹ்வுடைய தீனை வந்து வலுப்படுத்துவது இந்த ஒரே இலக்குக்காக நாம் வந்து அந்த ஒரு ட்ரஸ்ட் வச்சுருக்கோம். இதுடைய பொருளாதாரம் நிறைய தேவைப்படுது. இப்போ வேலை செய்யத்தான் நமக்கு முதல்ல ஒரு நிலம் மட்டும் வாங்குறதுக்கு, ஒரு பில்டிங் கட்டுறதுக்கான பணி மட்டும் இருந்தால் போதும்னு நினச்சோம். ஆனால் சர்க்கிள் பெருசாக ஆக நிறைய பணம் தேவைப்படுது. நீங்கள் எந்த அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுவீங்களோ அந்த அளவுக்கு நாமளும் வந்து அந்த வேலைகளை வந்து சிறப்பான முறையில் செய்ய முடியும். அதனால் ஒவ்வொருத்தரும் உங்களால் முடிஞ்ச உங்களுடைய பங்களிப்புகளை இந்த ரமலான் மாதத்தில் இன்ஷா அல்லாஹ் நீங்கள் கொடுங்க. அல்ஹம்துலில்லாஹ். கடந்த வருடம் ரமலான் மாதம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முஸ்லீம்களுக்கு வந்து ஒரு துயரகரமானதாக அமைஞ்சது. இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனுக்குமான அந்த போர் இருக்கக்கூடிய நிலையில் தான் போன ரமலானை வந்து நம்ம அடைஞ்சோம். அதனால் அது மகிழ்ச்சிகரமாக அது கொண்டாட முடியாத ஒரு சூழ்நிலையில் இருந்துச்சு. இந்த வருஷமும் துரதிர்ஷ்டவசமாக பார்த்திங்கன்னா சரியாக ரமலானுக்கு முன்னாடி முஸ்லீம் நாடுகள், இன்னும் சொல்லப்போனால் ஒரு பெரிய லார்ஜ் ஸ்கேலில் முஸ்லீம்களுடைய இஸ்லாமிய நாடுகள் அனைத்தும் இன்றைக்கி வந்து போருக்குள்ளே ஒவ்வொன்றாக வந்து தள்ளப்பட்டு இன்றைக்கி வந்து ரொம்ப அதனுடைய கடுமையான ஒரு நிலையில் வந்து நம்ம இன்றைக்கி இருக்கோம். இப்போது இந்த விஷயத்தில் உலகம் வந்து ஒரு வியப்பான ஒரு விஷயங்களை பார்க்குது, பல விஷயங்கள் பார்க்குது. அதிலும் குறிப்பாக இந்த முஸ்லீம்களுடைய நடவடிக்கைகள் வந்து உலகத்தையே வந்து வியப்பில் வந்து ஆழ்த்திருக்கு. இந்த வியப்பில் ஆழ்த்தி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இது ஏதோ ஒரு மகத்தான ஒரு சாதனை வந்து முஸ்லீம்கள் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற அந்த அடிப்படையில் வந்து உலகம் வந்து முஸ்லீம்களை வந்து வியந்து பார்க்கல. முஸ்லீம்கள் அவங்க எப்படி வியந்து பார்க்குறாங்க அப்படின்னா, நீங்கள்லாம் சோறு தான் திங்கிறீங்களா, உங்கள் சோத்தில் உப்பு இருக்கா, உங்களுக்கெல்லாம் மனசாட்சின்னு ஒன்று இருக்கா, நீங்கள்லாம் எந்த மூஞ்சியை வச்சுக்கிட்டு நீங்கள்லாம் முஸ்லீம்னு சொல்லிக்கிறீங்க, இதுதான் வந்து வியப்பாக பார்க்குது. இது வந்து 3 போர் நடக்குது. ஒரு போருக்கு வந்து அப்பட்டமாக காரணம் தெரியுது, ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்குமான ஒரு போர் வந்து அப்பட்டமாக தெரியுது. இது வந்து ஏன் நடக்குது அப்படிங்கிறது 2 வல்லரசுகளுக்கான ஒரு போர். இது அமெரிக்காவும் ரஷ்யாவும் வந்து இங்கே வந்து தங்களுடைய ப்ராக்சியை வச்சு அமெரிக்கா வந்து உக்ரைனை வந்து யூஸ் பண்ணி சண்டை போடுது. மீதி 2 போர்கள் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து உலகமே வந்து வியந்து பார்க்குது. ஒன்று வந்து ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் நடந்த, அதாவது ஈரான் வெர்சஸ் இஸ்ரேல் வெர்சஸ் அமெரிக்கா ப்ளஸ் அமெரிக்காவுடைய அலைன்சஸ். இந்த அலைன்சஸில் யார் யார் இருக்காங்க பார்த்திங்கன்னா எல்லாம் இஸ்லாமிய நாடுகள். இன்னொரு பக்கம் பார்த்திங்க அப்படின்னா பேரலாக இன்னொரு போர் நடந்துட்டுருக்கு. அந்த போர் வந்து அவ்வளோ டாக் ஆஃப் இதில் வந்து வரல. ஏன் வரல அப்படின்னா, அது வந்து பார்த்திங்கன்னா அந்த சொல்ல பெரிய ஜாயின்ட்ஸ் 2 சண்டை போட்டுட்டு இருக்கும்போது 2 குட்டி பசங்க அடிச்சுக்கிட்டாங்கன்னா போய் ஓரமாக போய் விளாடுங்கடாங்கிற மாதிரி இன்னொரு போர் போயிட்டுருக்கு. அது வந்து பார்த்திங்கன்னா பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் நடக்கக்கூடிய போர். இந்த ஈரான் இஸ்ரேல் போர் கூட வந்து பார்த்திங்கன்னா முஸ்லீம்கள் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக வந்து டிஃபென்ஸ் பண்ணிக்கிறாங்க. இது வந்து நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கோம், இது வந்து அமெரிக்காவுடைய சூழ்ச்சி, இது வந்து இஸ்ரேலுடைய சூழ்ச்சி அப்படிங்கிறாங்க. அவங்க திருப்பி ஒரு கேள்வி கேட்குறாங்க, ஏன்டா பாகிஸ்தானும் ஆப்கானிஸ்தானும் இஸ்லாமிய நாடு, இதில் வந்து இங்கே பின்னாடி வந்து இஸ்ரேலும் கிடையாது அமெரிக்காவும் கிடையாது, அப்போ இது யாருடைய சூழ்ச்சியில் போர் நடக்குது? அப்போது இஸ்லாம் வந்து உங்களுக்கு வந்து என்ன இஸ்லாம்னு நீங்கள் எதை வச்சு சொல்லிக்கிறீங்க, நீங்கள் இஸ்லாமிய நாடுகள் தானா அப்படின்னு சொல்லி அவங்க வந்து நம்மளை பார்த்து திருப்பி கேட்குறாங்க. நியாயமான கேள்வி. ஏன்னா நம்ம வந்து இன்றைக்கி வந்து நம்முடைய தரப்பு நியாயம் வந்து எடுத்து வைக்க முடிய தகுதியை வந்து நம்ம இழந்துட்டோம். அதனால் வந்து இன்றைக்கி வந்து சோஷியல் மீடியாலையும் சரி அல்லது மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலையும் சரி இஸ்லாத்துக்கு எதிராக முஸ்லீம்களுக்கு எதிராக பேசப்படுதுன்னா அது வந்து 100% அது வந்து உண்மையானது. அதுக்கு வந்து நாம் வந்து தகுதியானவர்கள். நம்ம வந்து இன்றைக்கி வந்து அஸ்ஃபல சாஃபிலின்னு அல்லாஹ் சொல்கிறான்ல, தரம் தாழ்ந்து, அதாவது கால்நடைகள் இல்லை கால்நடை விட தரம் தாழ்ந்தவர்கள் அப்படின்ட்டு. ஸோ அந்த ஒரு முன்மாதிரி வந்து நம்ம இன்றைக்கி வந்து எக்ஸாம்பிள் வந்து உலகத்தில் வந்து செட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ உதாரணத்துக்கு ஈரான் வெர்சஸ் அமெரிக்கா போரை நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா, இதில் 2ஆம் உலக போருக்கு அப்புறம் நேஷன் ஸ்டேட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகுது. அதுக்கப்புறம் தான் இந்தியா உருவாகுது. 1945க்கு அப்புறம் தான் இந்தியா உருவாகுது. ஒவ்வொரு நாடுகள் வந்து அவங்களுடைய அந்த வரைபடங்கள் வந்து தீர்மானிக்கப்படுது. அதில் இஸ்ரேலை தவிர, இஸ்ரேலுக்கு மட்டும் இன்னி வரைக்கும் வரைபடம் கிடையாது. அது இஸ்ரேலியர்கிட்ட கேட்டிங்கனாலே அவன் வரைபடம் எதுன்னு கேட்டால் அவன் தரமாட்டான். அது வந்து ஒரு கேள்விக்குறின்னு வச்சிங்களேன். உலகத்தில் ஒரே ஒரு எக்ஸம்ஷன் இருக்குதுன்னா இவங்களுக்கு மட்டும்தான். அப்போ ஒவ்வொரு நாடுக்கும் வந்து ஒரு இறையாண்மை அப்படின்னு சொல்லி ஒன்று செட் பண்ணுறாங்க. இறையாண்மைனா என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஏன்னா சில விஷயங்கள் வந்து பொதுமக்கள் தெரிஞ்சுக்கணும்.
நிறைய பேருக்கு வந்து அது தெரியறதில்ல, எது சரி எது தப்பு, என்ன இதில் என்ன மிஸ்டேக் நடக்குது, இது என்ன தப்பு நடக்குது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. இறையாண்மைனா சவரண்டினா என்ன அப்படின்னு விக்கிபீடியாவில் சர்ச் பண்ணி பாருங்கள். 4 விஷயம் இருக்கும் சவரண்டி அப்படிங்கிறதுல. ஒரு நாட்டுடைய இறையாண்மை அப்படிம்பாங்க. முதல் விஷயம், ஒரு நிலப்பரப்பு இருக்கணும். முதல்ல ஒரு லேண்ட் இருக்கணும். அடுத்தது, அதில் கணிசமான அளவு மக்கள் இருக்கணும். லேண்டு மட்டும் இருந்தால் பத்தாது. அண்டார்டிகா மாதிரி பகுதி பெரிய நிலப்பரப்பு இருக்குது, ஆனால் அங்கே எந்த ஒரு அரசாங்கமும் கிடையாது. அது வந்து மக்கள் வாழாத பகுதி. ஸோ லேண்ட் இருக்கணும், அதுக்குள்ள ஒரு மக்கள் கணிசமான அளவு இருக்கணும். சரி, மக்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைசபிள் வால்யூமில் இருக்கணும். சும்மா ஒரு 10 பேர் அங்கே ஆராய்ச்சியாளர் மட்டும் போய் முகாம் போட்டிருக்காங்கன்னா அது வந்து நாடாக வந்து கருதப்படாது. அப்போது ஒரு மக்கள் இருக்கணும். மூணாவது பார்த்திங்கன்னா அந்த மக்களுக்கு ஒரு டிசிப்ளின், ஒரு ஆர்டர் இருக்கணும், ஒரு சட்டம் இருக்கணும். அந்த நாட்டுக்குன்னு சில விதிமுறைகள் இருக்கணும். அப்போ அந்த விதிமுறைகள் சரியாக பின்பற்றப்படுதா? 4வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த விதிமுறைகளை சரியாக அந்த நாட்டில் உள்ளவர்கள் பின்பற்றுகிறார்களா அப்படிங்கிறத அப்சர்வ் பண்ணுறதுக்காக, அதுக்கு வந்து மானிட்டரிங் பண்ணுறதுக்காக ஒரு அரசாங்கம் இருக்கும். இந்த 4 இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு வந்து அது வந்து ஒரு நாடு. இதுக்கு வந்து சாவரண்டி இருக்கும். சாவரண்டி அப்படின்னா இதோடைய விஷயத்தில் வேற எந்த பக்கத்தில் இருக்கிற நாடோ தூரத்தில் இருக்கிற நாடோ எந்த நாடும் தலையிடக்கூடாது. இவங்களுடைய உற்பத்தி சார்ந்த விஷயங்கள் இவங்க வச்சுக்கலாம், அடுத்தவங்களுக்கு விற்கக்கூடாதுன்னு யாரும் வந்து நடுவில் தடை போட முடியாது. அதே மாதிரி இந்த நாடு எந்த நாடோட நட்பு வச்சுக்கணும், நட்பு வச்சுக்கக்கூடாதுங்கிறது யாரும் வந்து வேறொரு நாடு தீர்மானிக்கக்கூடாது. இதுதான் சாவரண்டி. இப்போ இந்த ஈரானுடைய பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் என்ன மிஸ்டேக் நடந்திருக்கு, இப்போ என்ன அங்கே வயலேஷன் நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈரானுடைய சாவரண்டியை வந்து அமெரிக்கா வந்து கேள்விக்குறியாக்குது, இஸ்ரேலும் வந்து கேள்விக்குறியாக்குது. என்ன ஆக்குது? அவங்களுடைய மின்சார தேவைக்காக, அவங்களுடைய மின்சாரம் அல்ல இன்னும் நிறைய விஷயங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா யுரேனியம் வந்து பயன்படுத்தப்படுது. அதை கொண்டு நிறைய ஃபேக்ட்ரிஸ் ரன் பண்ணலாம், அதெல்லாம் நிறைய அது சார்ந்த இது இருக்குது, யூசஸ் இருக்குது. அப்போ அதுக்கு வந்து யுரேனியம் வந்து என்ரிச் பண்ணுறதுக்கு அவங்க என்ன பண்ணுறாங்க? அவங்க ஒரு நியூக்ளியர் யுரேனியம் என்ரிச் பண்ணுறதுக்கான அந்த பிளான்ட் வந்து அவங்க உருவாக்குறாங்க. அப்போ யுரேனியமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 0 to 25% வரைக்கும் என்ரிச் பண்ணுறது ரொம்ப ஈஸி. அதுக்கப்புறம் 25 to 30 அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ரொம்ப கஷ்டம். அந்த ஸ்டேஜ் தான் ரொம்ப கடினமான ஸ்டேஜ். அந்த ஸ்டேஜ் 25லேருந்து 30 தாண்டிட்டீங்க, 30 டச் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் கரண்ட் உற்பத்தி பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஆனால் 30லேருந்து 60 வந்துருச்சுன்னா அது வந்து வெப்பன் கிரேடுக்கு போயிடும். இப்போ ஈரான் வந்து என்ன பண்ணுது, 30 வரைக்கும் தான் அது வந்து பண்ணி வச்சிருக்கு. இன்டர்நேஷ்னல் அந்த மானிட்டரிங் பண்ணக்கூடிய ஒரு மையம் இருக்குது. அவங்களுக்கு வந்து இவங்க இவ்வளோ தான் இருக்குது, நீங்கள் வந்து பாருங்கள், தாராளமாக வந்து ஆய்வு பண்ணுங்கள், இதை தாண்டி நாங்கள் என்ரிச் பண்ணல அப்படிங்க. அவங்களுடைய கொள்கை முடிவாகவே அவங்க எடுத்து வச்சிருக்காங்க. நியூக்ளியர் வந்து அவங்க உற்பத்தி பண்ணக்கூடாது அப்படின்னு. ஏன்னா நியூக்ளியர் ஆயுதம் வந்து போடப்படும் போது அது பொதுமக்கள் மேலே அனைவர் மேலேயும் அது வந்து தாக்குதலை ஏற்படுத்தும். அங்கே பெண்கள், குழந்தைகள், வயதானவர்கள், மதகுருமார்கள் இவங்க எல்லாருமே கொல்லப்படுவாங்க. இது வந்து இஸ்லாத்துக்கு எதிரானது அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு தான் ஈரான் வந்து ஆரம்பத்திலேருந்து எடுத்திருந்தது. இந்த நிலைப்பாடு கொஞ்சம் தவறான நிலைப்பாடு. ஏன்னா தற்காப்புக்காக ஒரு ஆயுதம் வச்சிருக்கணும் அப்படிங்கிறது அதுதான் சரியான ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. அந்த யாரெல்லாம் நீங்கள் வந்து நியூக்ளியர் ஆயுதம் வச்சுருக்காங்களோ அந்த நாடுகள் மேலே தான் படையெடுப்பு நடக்காமல் இருக்குது. இன்றைக்கி இந்தியா வந்து இவ்வளோ ஒரு பாதுகாப்பாக இருக்குது அப்படின்னா இந்தியாவுக்கு இருக்கக்கூடிய அணு ஆயுதம் தான் அதுக்கான காரணம். நாம் யார் மேலேயும் பயன்படுத்த தேவையில்லை. நம்மளை யாரும் தாக்காமல் இருக்கணும் அப்படின்னா நம்மகிட்ட அணு ஆயுதம் இருக்கணும். ஏன்னா அப்போ தான் வந்து அவன் என்ன பண்ணுவான், உட்காந்து நம்மகிட்ட வாயில் பேசுவான், அவன் தான் கையில் பேசுவான். அப்போ இங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈரானுக்கு வந்து அமெரிக்கா வந்து ஃபோர்ஸ் பண்ணுது, நீங்கள் இது வச்சிருக்கூடாதுன்ட்டு. அப்போ ஒரு கட்டத்தில் மீறி அவங்களுடைய இறையாண்மைக்குள்ளே இவங்க டார்கெட் பண்ணி அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, பேச்சுவார்த்தைக்கு கூப்பிட்றாங்க. பேச்சுவார்த்தை நடக்குது. அவங்களுடைய சுப்ரீம் லீடர் வந்து ஒரு குழு அமைச்சு பேச்சுவார்த்தைக்காக நியமிச்சிருக்காங்க. பேச்சுவார்த்தை நடக்கவே சுமூகமாக இந்த பேச்சுவார்த்தை நடந்து அது கையெழுத்து ஆக வேண்டிய அந்த நேரத்தில் இஸ்ரேல் வந்து இந்த பேச்சுவார்த்தையை வந்து கொலாப்ஸ் பண்ணி விடுது, ஸ்பாயில் பண்ணி என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து அட்டாக்கு வந்து அமெரிக்காவுக்கு ப்ரெஷர் கொடுக்குறாங்க. அதுக்கு பின்னாடி எப்ஸ்டீனு இந்த மாதிரியான காரணங்கள்லாம் தனியாக இருக்குது, அது தனி விஷயம். மொத்தத்தில் அவங்க என்ன பண்ணுறாங்க, ஈரான் மேலே அட்டாக் பண்ணு அப்படின்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ணுறாங்க அமெரிக்காவும் என்ன பண்ணுது, அவங்களுடைய அடிமையாக இருந்து அவங்க மேலே வந்து இது போய் அட்டாக் பண்ணுது. இது வந்து உலக நாடுகள் எல்லாரும் கண்டிச்சிருக்க வேண்டிய ஒரு சம்பவம். ஒரு நாட்டுடைய எல்லைக்குள்ளே போய் அட்டாக் பண்ணுவதற்கு எந்த நாட்டுக்கும் உலகத்தில் அனுமதியே கிடையாது. இதுதான் சாவரண்டி. அதான் சொன்னல, இந்த 4 விஷயம் இருக்கக்கூடிய ஒரு நாடு நீங்கள் ஐநா சபையில் வந்து இந்த அங்கீகாரம் வச்சிருக்கு, நீங்கள் ஒரு நாடுங்கிற ஸ்டேட்டஸ் அவங்க கொடுத்துட்டாங்க அப்படின்னா அது கொடுத்தா தான் அடுத்தடுத்து உங்களை பார்த்தீங்கன்னா ஒலிம்பிக்ஸில் சேர்த்துவாங்க, உங்களை ஃபுட்பாலில் சேர்த்துவாங்க, வேர்ல்டு கப்பில் நீங்கள் வர முடியும், நீங்கள் வந்து இந்த இன்டர்நேஷ்னல் மானிட்டரிங் சிஸ்டமுக்குள்ளே வர முடியும். உங்கள் ஏர்போர்ட்டுக்கு அப்போ தான் வேறு ஃப்ளைட்டு வரும், இல்லைன்னா ஃப்ளைட்டு வராது. இந்த உலகத்தோடு நீங்கள் இல்லைன்னா துண்டிக்கப்பட்டுருவீங்க. ஆனால் இந்த 4 ஸ்டேட்டஸ் இருக்குது, உங்களை ஒரு நாடுன்னு அங்கீகரிச்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் வெளியிலேருந்து இன்டர்ஃபரன்ஸ் வந்து யாரும் வந்து பண்ணக்கூடாது. அதுதான் இப்போ ஒரு சமீபத்தில் ஒரு சர்ச்சையாச்சு. ட்ரம்ப்புடைய அந்த அட்மினிஸ்ட்ரேஷன்லேருந்து என்ன சொன்னாங்க, இந்தியாவை வந்து ரஷ்யா கிட்ட ஆயில் வாங்குறதுக்கு நாங்கள் 30 நாளைக்கு வந்து அனுமதி கொடுக்குறோம் அப்படின்னா. நீ என்னடா அனுமதி கொடுக்குறதுங்கிறது ஒரு பெரிய சர்ச்சை வந்து இந்திய பாராளுமன்றத்தில் கூட அதை எதிரொலிச்சதை நம்ம பார்க்குறோம். அப்போது இந்த இறையாண்மைங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு நாட்டுக்கிட்ட அவங்ககிட்ட முழு உரிமை இருக்குது. அவங்க என்ன வேணாலும் அந்த நாட்டுக்கு தேவையான, அந்த மக்களுக்கு தேவையான நல்ல விஷயங்களை அவங்க வந்து செஞ்சுக்க முடியும். அப்போ இதில் போய் அமெரிக்கா வந்து இன்டர்ஃபியர் ஆகுது. பக்கத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய நாடுகள் அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க சும்மா நின்று கை கட்டி நின்று வேடிக்கை பார்க்குறாங்க. வேடிக்கை பார்க்குறது 2ஆம் பட்சம்.
இந்த அமெரிக்காவுடைய அந்த இராணுவ முகாம்கள் இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த இஸ்லாமிய நாடுகளில் 27-28 இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா பேசஸ் வந்து அவங்க அமைச்சு வச்சிருக்கிறாங்க. ரீஃபியூலிங்கும் அங்கேருந்து தான் கொடுக்குறாங்க, அங்கேருந்து தான் மிசைல் வருது, அங்கேருந்து தான் அவங்களுடைய அந்த அந்த கப்பலுக்கு வந்து தேவையான ஃபியூல் போகுது. எல்லாமே அந்த ஆபிரகாம் லிங்கன் கொண்டாந்து அவங்க நிறுத்தினதாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து அவங்க வந்து பண்ணுறாங்க. அப்போ முதல் தாக்குதலே பார்த்தீங்கன்னா அநியாயமான தாக்குதல். முதல் தாக்குதல் யார் மேலே பண்ணுறாங்க? அந்த நாட்டுடைய மதகுரு, அவர் வந்து சுப்ரீம் லீடர், அவர் ஒரு உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கக்கூடியவர், அவரை வந்து அட்டாக் பண்ணுறாங்க. ஒரு வயசானவர், அவருக்கே 80-85 வயசு இருக்கும், அவரை வந்து அட்டாக் பண்ணுறாங்க. ரெண்டாவது தாக்குதல் அதே நாள் சேம் டே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூலில் வந்து அட்டாக் நடத்துகிறாங்க. அந்த ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா 160 குழந்தைகள் சாகுறாங்க. இதுவும் வந்து அமெரிக்கா இஸ்ரேலுடைய அந்த ஜாயிண்ட் மிலிட்டரி அட்டாக்ல, இது அமெரிக்காவுடைய அட்டாக்ல வந்து சாகுறாங்க. இதுக்கு எந்த ஏவுகணை பயன்படுத்தப்படுது? டாமாஹாக்குங்கிற அந்த ஏவுகணை வந்து பயன்படுத்தும். இந்த ஏவுகணை வந்து ஒரு குரூஸ் மிசைல். குரூஸ் மிசைல்னா ப்ரீசைஸாக அது போய் கரெக்டாக துல்லியமாக தாக்குதல் நடத்தக்கூடிய மிசைல். நீங்கள் வந்து இங்கே டார்கெட் வச்சோம் அது நழுவி போய் அங்கே விழுந்துருச்சு அப்படிலாம் சொல்ல முடியாது. இது வந்து குரூஸ் மிசைல் பொறுத்த வரைக்கும் அது வந்து கைடட் மிசைல். அது வந்து தீபாவளி ராக்கெட் விடுற மாதிரி அது போய் எங்கேயோ ஒன்று விழுங்கிறது பற்ற வச்சாங்க போய் விழுவுறதெல்லாம் கிடையாது. அது கைடட் மிசைல். அது அக்யூரேட்டாக கடைசி நேரத்தில் கூட அதோடைய அந்த டார்கெட் லொக்கேஷனை வந்து சேஞ்ச் பண்ண முடியும். கிளம்புனதுக்கப்புறம் கூட அதை சேஞ்ச் பண்ண முடியும். இதெல்லாம் வந்து கைடட் மிசைல்னால் அது அதோடைய ஃபுல் ஸ்டேரிங் நம்ம கையில் இருக்கும். அது எப்படி வந்து நம்ம நீ கல்யாணம் இதெல்லாம் ட்ரோன் பறக்க விடும்போது கீழே ஒரு ரிமோட் கண்ட்ரோல் வச்சிருக்கோம், அந்த மாதிரி கண்ட்ரோல் இருக்கும் அது கையிலேயே. டாமாஹாக் மிசைல்ங்கிறது சாதாரண மிசைல் கிடையாது. இதை போட்டுட்டு அமெரிக்கா என்ன சொல்லுது? இது நாங்கள் பண்ணல, ஈரான் வந்து அவங்க ஏவுனாங்க இல்லையா ஏவுகணை நிறையா ட்ரோன் அது இதுன்ட்டு, அதுவே வந்து மால் ஃபங்க்ஷனாக எங்கே விழுந்துருச்சு, ஏன்னா அவங்களுடைய ஆயுதங்கள் எதுவுமே அக்யூரசி கிடையாது அப்படின்னு சொல்லி முதல்ல ஒரு பொய்யை சொன்னான். அடுத்தது ஈரான் என்ன பண்ணாங்க? அந்த வீடியோவே எடுத்து போட்டு காமிச்சாங்க. சிசிடிவி ஃபுட்டேஜ்லாம் அது வந்துச்சு, உழுவுறது டாமாஹாக் மிசைல் தான் உழுவுது. அதுக்கப்புறம் மாட்டிக்கிட்டாங்க, உலகம் ஃபுல்லாகவும் வந்து கொந்தளிச்சாங்க. இது டாமாஹாக் மிசைல் தான் அடிச்சிருக்குது, நீ வேணும்னு தான் பண்ணியிருக்க அப்படிங்கும்போது ஒரே வார்த்தை கொதா சொல்கிறேன். கொஞ்சம் கூட கூச்சம் நாச்சம் ஒரு மண்ணாங்கட்டி இல்லாமல் இது வந்து எனக்கு தெரியாதுன்ட்டு போகிறான். ட்ரம்ப் வந்து என்ன சொல்கிறேன், இது வந்து எவ்வளோ பெரிய அநியாயம். இதை தொடர்ச்சியாக என்ன பண்ணுது? ஏகப்பட்ட பாம்பார்மெண்ட்டு நடக்குது. சுற்றி இருக்கக்கூடிய அந்த மிடில் ஈஸ்ட் நாடுகள் அனுமதி கொடுத்து அவங்களுடைய எல்லையை அமெரிக்கா பயன்படுத்துவதற்கு கொடுக்குறாங்க. இது ஒரு தப்பு. அதுவும் யாருக்கு எதிராக பயன்படுத்துறது கொடுக்குறாங்க? ஈரானுக்கு எதிராக பயன்படுத்துறது கொடுக்குறாங்க. இது இன்னொரு தப்பு. அப்போ சவரன்ட்டின்னு ஒன்று இல்லவே இல்லையா அந்த நாடுகளுக்கு? அவங்களுக்கு இந்த நாட்டுடைய சவரன்ட்டி பற்றி ஏதாவது கவலை இருக்கான்னு பார்த்தா ஒன்றுமே கிடையாது. அமெரிக்கா வந்து பார்த்தீங்கன்னா அவன் வந்து இஸ்லாமிய விரோதி மட்டும் கிடையாது, மனித குலத்துக்கே விரோதி. அவன் எந்த நாட்டுக்கும் அவன் நண்பன் கிடையாது. இந்தியாவுக்கு வந்து அவன் செஞ்சிருக்கிற துரோகங்கள் வந்து 1-2 கிடையாது. ஏன்னா எவ்வளோ விஷயங்கள் வந்து இப்போ கடந்த சில ஒரு மாதங்களாகவே பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு எதிராக அவனுடைய ஸ்டேட்மெண்ட்டுகள் எவ்வளோ மோசமான ஸ்டேட்மெண்ட்டுகள்னு சொல்லிட்டு இந்திய மக்களே வந்து கடுமையான அதிருப்தியில் இருக்கிறாங்க. உலகமே காரி தொப்பக்கூடிய ஒருத்தன் இவனுக்கு வந்து அநியாயமாக உதவி செய்கிறாங்க. குழந்தைகள் கொல்லப்படுது. அதுக்கு வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த இஸ்லாமிய நாடுகள்னு சொல்லக்கூடிய இந்த பெயர் தாங்கி நாடுகள் ஒரு நாடு கூட கண்டனம் தெரிவிக்கல. சுப்ரீம் லீடர் கொல்லப்படுறாங்க, அதுக்கும் கண்டனம் தெரிவிக்கல. அதுக்கப்புறம் அவங்க பொறுத்து பார்த்து கடைசியாக அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க? நாங்களும் திருப்பி தாக்குவோம். எங்கே தாக்குவோம்? அமெரிக்கன் பேசஸ்க்கு தாக்குவோம் அப்படின்னு சொல்லி ஈரான் என்ன பண்ணுது? அமெரிக்கன் பேசஸை அட்டாக் பண்ணுது. உடனே சப்ஜெக்ட் வந்து ரியாக்ட் பண்ணுது. அது வரைக்கும் பாயிண்ட் வரட்டும் உட்காந்துட்டு இருந்த இஸ்லாமிய உலகம் முழிச்சிக்கிச்சு, எந்திரிச்சு அவங்க என்ன சொல்கிறாங்க? இங்கே வந்து எங்களுடைய இறையாண்மை நீங்கள் ஈரான் வந்து மீறி விட்டது. எது? உங்களுடைய மிசைல் எப்படி எங்கள் பார்டர் தாண்டி வரலாம் அப்படின்னு வந்தது எதுக்கு வந்துச்சு? அமெரிக்காவுடைய முகாம் அமெரிக்கா வந்து கொடுத்ததுனால, அடைக்கலம் கொடுத்ததுனால தானே அது தாக்கப்படுது. அதுவும் வந்து அவங்க எங்கே போடுறாங்க அப்படின்னா அமெரிக்காவுடைய அந்த பேசஸில் தான் போடுறாங்க. அந்த யூஏஇயாக இருக்கட்டும் இவங்களாக இருக்கட்டும், அந்த அமெரிக்கன் பேசஸ் எங்கே இருக்குங்கன்னா அது இன்னும் கூத்து. மக்கள் குடியிருப்பு எங்கே இருக்கோ அதுக்கு நடுவில் வந்து பேஸ் அமைச்சு வச்சுருக்காங்க. ஏதோ ஒரு பாலைவனத்துக்காக பஞ்சம் அரபு நாடுகளில், பாலைவனத்தில் எங்கேயாவது கடல் ஓரத்தில் எங்கேயாவது கொடுத்துருக்கலாம்ல. மக்கள் இருக்கிற பகுதியில் வருது, மிஸ் ஆகி வந்துச்சுன்னா மக்கள் இருக்கிற பகுதியில் உழுவணும் அப்படிங்கிறதுக்காகவே கொடுத்து வச்சிருக்கிறாங்க. இப்போ இதில் பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இவங்க ரியாக்ட் பண்ணுறாங்க. கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி கூட ஈரான் வந்து சொல்லுது, என்ன சொல்லுது? நீங்கள்லாம் இஸ்லாமிய நாடுகள், எங்களுடைய சகோதரர்கள், ஒரு விஷயம் பண்ண சொல்லுங்கள். முதல்ல அமெரிக்காவை இந்த பேசஸை பயன்படுத்த வேணாம்னு சொல்லுங்கள். அட்டாக் பண்ணட்டும், இஸ்ரேலேருந்து அட்டாக் பண்ணட்டும், இங்கேருந்து அட்டாக் பண்ண வேண்டாம். கப்பல் வச்சுருக்கான்ல, ஆப்ரஹாம் லிங்கன் வச்சுருக்கான்ல, ஜெரால்டு வச்சுருக்கான்ல, யூஎஸ் ஜெரால்டு, இதுலேருந்து அடிக்கிறதா இருந்தால் சவுதியிலேருந்து நீ அடிக்காது. சவுதியோடைய டிஃபென்ஸுக்கு தான் அந்த ராணுவ பேசஸ் வந்து இருக்குது. அது வந்து அஃபென்ஸு கிடையாது. புரியுதுங்களா? அஃபென்ஸ் வேறு, டிஃபென்ஸ் வேறு. அஃபென்ஸுங்கிறது முன்னாடி நாமளாக போய் அடி அடிக்கிறது, டிஃபென்ஸுங்கிறது வர்ற அடியை தடுக்கிறது. இவங்க அமெரிக்கன் பேசஸ் இங்கே வச்சிருக்கிறதுக்கு என்ன, எதுக்கு காரணம்? சவுதி அரேபியாவில் அமெரிக்கன் பேஸ் எதுக்கு இருக்குது? சவுதி அரேபியாவை நோக்கி ஏதோ ஒரு மிசைல் வந்து அதை தற்காப்பு பண்ணுறதுக்காக இருக்குது. ஆனால் இவங்க என்ன தெரியுமா பண்ணுறாங்க? இப்போ நடுவில் இஸ்ரேல் என்ன பண்ணுது? இந்த ஒரு குழப்பமான சூழ்நிலையில் எப்பயுமே அந்த போரில் வந்து சொல்லுவாங்க, போரில் வந்து முதல்ல சாகிறது உண்மை தான். போரில் முதல்ல சாகிறது எது? ஆளு இவங்களாம் ரெண்டாவது, முதல்ல சாகிறது உண்மை. ஏன் அப்படின்னா அந்த மிசைல் வந்து 100 கணக்கில் வருதுன்னு எவன் விட்ட மிசைல்லாம் அது வந்து பேர்லாம் பார்த்துட்டு வந்தவொடனே டெஸ்ட்ராய் ஆயிரும். அதுவும் இல்லாமல் அனுப்புகிற அம்பில் வந்து ஈரான் பேர் பறிக்கிறதுனா பெரிய கஷ்டமான. இப்போ நீங்கள் ஒரு ட்ரோன் வச்சுருக்கிறான்,
லூகாஸுங்கிற ஒரு ட்ரோனு, அதுவும் ஷாயிட் ட்ரோனும் வச்சிங்கன்னா ரெண்டுமே கிட்டத்தட்ட 100% அப்படியே மேட்ச் ஆகும். இந்த ட்ரோனை பார்த்தீங்கன்னா அந்த ட்ரோனை பார்க்க தேவையில்லை, அந்த ட்ரோனை பார்த்தா இந்த ட்ரோனை பார்க்க தேவையில்லை. ஷாயித் ட்ரோனும் இந்த லூகாஸுங்கிற ட்ரோனும் சேம் ட்ரோன் தான் வச்சிருக்கான். அதை கொண்டு அவன் என்ன பண்ணுறான், வேணும்னே இஸ்லாமிய நாடுகளுக்குள்ளே சண்டை வரணும், ஈரான் வெர்சஸ் சவுதி அரேபியா ஆயிரணும், ஈரான் வெர்சஸ் UAE ஆயிரணும், ஈரான் வெர்சஸ் கத்தார் ஆயிரணும். இப்போ இந்த கத்தாரில் இப்போ நடந்த அந்த தாக்குதல் கூட ட்ரம்ப் வந்து சொல்கிற அப்படி என்ன சொல்கிறாரு, இது வந்து இஸ்ரேல் வந்து எங்கள்கிட்ட கேட்காம அட்டாக் பண்ணிருச்சுட்டு. ஆனால் உலக மீடியா என்ன பண்ணுறாங்க, இது வந்து ஈரான் வந்து இந்த தாக்குதல் நடந்துருச்சுங்கிறாங்க. இதில் கூத்து என்னென்னா, இந்த கத்தாரில் இருக்கக்கூடிய அந்த ரீஃபைனரி இப்போ கடைசியாக அந்த சவுத் மார்ஸுங்கிற ஒரு இதில் அந்த ரீஃபைனரி இருக்குல்ல, ஜாயின்ட் ரீஃபைனரி இது ரெண்டு பேரும் சேர்ந்து உருவாக்குனது. எவனா அது தன்னுடைய ரீஃபைனரியில் தானே அடிச்சுக்குவானா, மண்டகால குழம்பி போச்சா. உலகத்தில் இருக்கக்கூடிய லார்ஜஸ்ட் ப்ரொடக்ஷன் பண்ணக்கூடிய ரீஃபைனரியில் அதுதான் நம்பர் 1 ரீஃபைனரி. கத்தாரும் ஈரானும் வந்து சேர்ந்து உருவாக்கின ஒரு ரீஃபைனரி. இந்த ரீஃபைனரியிலே வந்து அட்டாக் நடக்குது. இப்போ அதனால தான் பார்த்தீங்கன்னா இப்போ பயங்கரமான ஒரு கிரைசிஸ் நம்ம முன்னாடி பெட்ரோலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நின்றுட்டு இருக்குது. இது அது மறுபடியும் ரீகண்டிஷன் பண்ணுறதுக்கு 5 வருஷம் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. உலகம் வந்து எங்கே அது ட்ராக் ஆகி போயிட்டு இருக்குங்கிறது நினைக்கும் போதே ரொம்ப கொடூரமாக இருக்குது. இப்போ இந்த விஷயத்துல எல்லாம் பார்க்கும்போது இது என்ன அப்படின்னா ரொம்ப அப்பட்டமாக தெரியுது. இஸ்லாமுங்கிற அந்த 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 ஒரு காமன் பாண்டிங் முஸ்லீம்கள் மத்தியில் இல்லவே இல்லை. இது உலகமே இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா காரி துப்பிட்டு இருக்குது. இப்போ ஈரான் வந்து சொல்லுது நீங்களாம் முஸ்லீம் நாடுகளா அப்படின்னு. அவங்க முதல்ல ஒரு அறிக்கை விட்டாங்க. அதுக்கப்புறம் இப்போ சவுதி வந்து அங்கே அட்டாக் ஆச்சு, இங்கே அட்டாக் ஆனோன்னா இப்போ சவுதி பார்த்து கேட்குது, ஈரானு நீ வந்து இஸ்லாத்துக்காக சண்டை போறியா, நீ இஸ்லாமிய நாடா அப்படிங்குது. இப்போ பாகிஸ்தான் என்ன சொல்லுது, ஆப்கானிஸ்தானை பார்த்து நீ ஒரு இஸ்லாமிய நாடாங்குது. ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தானை பார்த்து கேட்குது நீ இஸ்லாமிய நாடான்னு. எப்படி இருக்காரு இவங்க ரெண்டு பேருக்கு? இப்போ இங்கே 2 ஆலிம்களும் உட்காந்து இங்கே ஆய்வு பண்ணிட்டு இருக்காங்க, விவாதம் நடத்திட்டு இருக்காங்க. எங்கே? ஆப்கானிஸ்தான்லையும் பாகிஸ்தான்லையும். ஏன்னா இதில் எவன் வந்து செத்தா ஷஹீது, எவன் வந்து மூர்த்தது. பாகிஸ்தான் ராணுவ வீரன் செத்தா ஷஹீதா, ஆப்கானிஸ்தான் ராணுவ வீரன் செத்தா ஷஹீதா. இப்போ இவங்க 2 பேரும் உட்காந்து ஆராய்ச்சி பண்ணுறாங்க. எவ்வளோ கேவலமாக இருக்குது. இது உலகத்துக்கு என்ன மெசேஜ் போய் சேர்க்கும்? இவங்க பார்க்குறாங்க இங்கே இருந்துட்டு, என்ன பாய் நீங்கள் நம்ம போய் நம்மால் போய் பார்த்தீங்கன்னா வகத்தொகை இல்லாமல் அந்த தமிழ் பொக்கிஷம் அவங்ககிட்ட போய் இஸ்லாத்துக்கு எதிராக வன்மத்தை கக்கிறம்பாங்க. இன்னும் வேறு இதிலெல்லாம் போய் நீ சங்கி, நீ அது பண்ணுற இது பண்ணுறாங்கிறாங்க. முதல்ல உங்கள் லட்சணம் எப்படி இருக்கு? அவனுக்கு உங்களை வச்சு தான் அவன் இஸ்லாத்தை தெரிஞ்சு போகிறான். அவன் எது புக்கு படிக்கணும்? அவன் போய் எது குரான் எதுக்கு படிக்கணும், ஹதீஸ் எதுக்கு படிக்கணும்? முதல்ல ஒரு உம்மத்துடைய வேலை என்ன? முதல்ல உதாரணத்துக்கு ஒரு சம்பவம் சொல்கிறேன். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க கடல் கடந்து பனி இஸ்ராயல்களை கூட்டிகிட்டு வந்து தூர்சினா மலைக்கு வெளியே அவங்கள வந்து முகாமிட்டு 6 லட்சம் பேர் இருக்காங்க. அவங்கள உட்கார வச்சுட்டு நான் மேலே போயிட்டு எல்லாம் கூப்பிட்டுருக்கான், வேதம் வாங்கிட்டு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிளம்பி போகிறேன். போன கேப்பில் இவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்க சொல்லிட்டு போனது 30 நாள். யார்? மூசா அலைஹிஸ்ஸலாம். அது வேறு சில காரணங்களாக அல்லாஹ் வந்து ஒரு 10 நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணுறான். அந்த கேப்பில் இவங்க கடல் கடந்து வரும்போதே அவங்க என்ன கேட்குறாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாமை பார்த்து எங்களுக்கு ஒரு சிலையை செஞ்சு கொடுங்கன்றாங்க. நாங்களும் வந்து அல்லாஹ் வணங்குறதுக்கு எங்களுக்கு ஒரு சிலையை செஞ்சு கொடுங்க. ஏன்னா இவங்க ஃபிரௌனுடைய சிலையை வணங்கி பழக்கப்பட்டவங்க. அதுவும் இல்லாமல் அங்கே வந்து காலை கன்ற வழிபாட்டு பண்ணி இவங்க பழக்கப்பட்டிருக்காங்க. அந்த பழக்கத்தில் மறுபடியும் இவங்க சிலையை கேட்கும்போது இவங்க வந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து வன்மையாக கண்டிக்கிறாங்க. இஸ்லாத்தில் இதுக்கு அனுமதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஆனால் இவங்க மேலே போகிற அந்த கேப்பில் காளைக்கன்று சிலை வந்து இவங்க உருவாக்கிக்கிட்டு அவங்க தங்களுடைய அந்த வழிபாடு செஞ்ச உடனே அல்லாஹ் வந்து அதுக்கு வந்து கேட்குறான். என்ன சொல்கிறான் அப்படின்னா, அவருடைய சமூகத்தார் தம்முடைய அந்த காளைக்கன்று குட்டியின் வடிவத்தை உருவாக்கினார்கள். மூசா சென்ற பிறகு அதற்கு மாட்டின் சப்தம் இருந்தது, அது கத்துச்சு. அது என்ன பண்ணிச்சு, சவுண்டு விட்டுச்சு. அந்த சிலை வந்து சவுண்ட் வந்துச்சு. ஏதோ ஒரு ஹோல்ஸ் வச்சுட்டிங்கன்னு வச்சுங்க, அதுலேருந்து காற்று அப்படி ட்ராவல் பண்ணி அது வரும்போது மாடு கத்துற மாதிரியே ஒரு சவுண்டு வந்து விடுது.